வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ பண்ணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு நபரை ஏமாற்றுவது மிக எளிது, ஆனால் ஒரு நபரின் நம்பிக்கையை பெறுவது மிக கடினம். உங்கள் வாழ்க்கையில் யாரையும் எப்போதும் ஏமாற்றம் மட்டும் நினைக்காதீர்கள். இங்கே நிறைய பேர் லைஃப்பில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஏமாற்றம் தான். இங்கே காதலும் சரி, இல்லை நட்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை நிறையா விஷயங்களில் நம்ம ஒருத்தவங்க நிறைய நம்புவோம். அவங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க, நமக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு. ஆனால் நிறைய விஷயங்களை நம்ம ஏமாந்தே போய்கிட்டு இருக்கோம். உங்கள் லைஃப்பில் யாருமே ஏமாத்துறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாதீங்க, அது ரொம்ப கஷ்டம். ஒரு வணக்கம் உங்கள் மீது அதிக அளவில் அன்பு இருக்கும் பொழுது மட்டும்தான் அவர் உங்களுக்கென்று புது புது பெயர்கள் வைத்து அழைப்பார்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஆணை விரும்புகிறீங்க அப்படின்ற போது அவங்க உங்களுக்குன்னு புதுசு புதுசாக பேரை வச்சு கூப்பிட்றாங்கன்னா அவங்க உங்களோட லைஃப்பில் தனித்துவமாக இருக்குன்னு நினைக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம், அவங்க இது போன்ற ஒரு சில பேர்கள் வச்சு மற்ற யாருமே கூப்பிட்டுருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால கூட அவங்க உங்கள் லைஃப்பில் இருக்கும் பொழுது உங்களுடைய பேர்களை நிறைய விஷயங்கள் வச்சு கூப்பிடுவாங்க. பட் இப்படி பேர்கள் மாற்றி மாற்றி கூப்பிட்றதுனால அவங்க லைஃப் லாங் நம்ம மேலே அதிகமாக அன்பு வைப்பாங்க அப்படின்றதுல ஒரு சில நபர்கள் இருப்பாங்களாம். பட் நிறைய நபர்கள் இருக்கவும் மாட்டான்னு சொல்கிறாங்க. ஒரு ஆண் உங்களிடம் அழுகிறார்கள் என்றால் அந்த ஆண் உங்கள் மீது உயிரே வைத்து விட்டார்கள் என்ற அர்த்தம். ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை சொல்லி, தன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய ஃபீலிங்கை சொல்லி அழுகுறாங்க அப்படின்னாலே அந்த ஒரு ஆண் உங்கள் மேலே உயிரே வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த ஒரு ஆண் உங்ககிட்ட அழவே செய்கிறாங்க. ஏன்னா இங்கே நிறைய ஆண்கள் யாரிடமும் போய்கிட்டு அழுகிறது கிடையாது. அவங்களோட எவ்வளோதான் கஷ்டம் சோகங்கள் இருந்தாலும் தெம்பா சிரிச்சுக்கிட்டு தைரியமாக தெரிவாங்க. பட் உண்மையாகவே அவங்க மனசில் ரொம்ப ஃபீலிங் உங்ககிட்ட மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மனசார உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தினாலும் சொல்லி ஷேர் பண்ணி அழுவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவங்க உங்கள் அளவுக்கு எந்த மேலே அன்பு வச்சுருக்காங்கன்னு. உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த ஒரு நபர் உங்கள்கிட்ட சொல்லி அழுதாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் மேலே அதிக அளவில் அன்பு இருக்குன்னு தான் அர்த்தம். குடும்ப பிரச்சனையை ஒரு ஆண் உங்களிடம் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அந்த ஆண் உங்கள் மீது அன்பையும் நம்பிக்கையும் வைத்து விட்டார்கள் என்ற அர்த்தம். இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட லைஃப்பில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யார்ட்டுமே எப்பவுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. பட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நபர் அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குளாக இருக்கக்கூடிய நபர் கூட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கையும் இருக்குது, உங்கள் மேலே அன்பும் இருக்குது. அது ரெண்டும் இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த ஒரு ஆணோ இல்லை ஒரு பெண்ணோ யாராக இருந்தாலும் சரி அவங்களோட ஃபேமிலி மேட்டரை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்படி சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே சொல்லாதீங்க. ஏன்னா அது உங்களோட மதிப்பையும் உங்களோட நம்பிக்கை வச்சிருந்த விஷயத்தையும் தான் குறைக்கும். அதனால இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தவிர்த்துருங்க எப்போவுமே. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு ஆண் உங்களிடம் நீங்கள் சொல்வதை மட்டும் கேட்டால் அந்த ஆண் உங்கள் மீது அதிக அளவில் அன்பு வைத்திருக்கார்கள் என்ற அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் ஒரு இடத்துல இருக்கீங்க, அப்போது ஒரு பிரச்சனை வருது, அப்போது நீங்கள் விரும்புகிற ஆணும் உங்கள் கூட இருக்காங்க. அப்போது அந்த பிரச்சனை அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் அந்த ஆண் செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆண் உங்கள் மேலே அதிக அளவில் அன்பும் நம்பிக்கையும் வச்சுருக்காங்க. ஏன்னா நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும், நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரியாக இருக்கும், நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். முக்கியமாக உங்கள் மேலே அன்பு இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பிக்கையை உருவாகும். அந்த நம்பிக்கை உருவாயிடுச்சுனாலே போதும், உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த ஆண் உங்களுக்காக உங்கள் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆண் உங்கள் லைஃப்பில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விஷ் பண்ணிடாதீங்க. அது உங்கள் லைஃப்பில் தான் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டிங் வந்தாச்சு. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வேறு என்ன வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.